ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீமேஸ் மாடிஃபயர் அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரூ மாடிஃபயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மைக்கியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மாடிஃபை டேப் ஆகிட்டு இதில் வந்து ரீமேஸ் மாடிஃபயரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடிஃபயர் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதோட மெஸ்ஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் உள்ள வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும் அந்த ஆப்ஜெக்ட்டில். ஸோ அதே மாதிரி இந்த பிளாக்ஸ் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு மைன்கிராஃப்ட் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதில் வந்து நான் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது உங்களால் நல்லா பார்க்க முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைன்கிராஃப்டில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெஸ்ஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடிஃபயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ மாடிஃபயர் வந்து எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கியூப் கிரியேட் பண்ணிட்டு மாடிஃபை டேப் ஆகிட்டு நான் வந்து ஸ்க்ரூ மாடிஃபயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நேம் வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரியான ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் வந்து இசட் ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து இசட் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ காமிக்குது. இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து செலக்ட் பண்ணேன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்க்ரூ வந்து தெரியும். நான் அந்த கியூப்ல வந்து அந்த ஸ்க்ரூ வந்து அப்ளை ஆயிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணால் எனக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து மாறிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரூ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடிஃபயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஸ்க்ரூ வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்ஜெக்ட் டிலீட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கர்வ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு அந்த கர்வ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கர்வில் வந்து நான் வந்து ஸ்க்ரூ மாடிஃபயர் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்க்ரூ மாடிஃபயர் வந்து எப்படி உட்காருங்களால நல்லாவே பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம வந்து ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ மாடிஃபயர் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.